இந்த பேட்டரியில எதுக்காக வச்சிருக்கீங்க? தனியா உட்காந்துட்டு ஏனி பாய்ஸ் போடுவாங்கல்ல. எனக்கு தான் தண்ணி போவாங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியல. அந்த பழைய ஆளுங்க திரும்ப கூட்டிட்டு வரீங்கன்னா கதை எப்பவும் முடிஞ்சு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டேங்க பசங்க நாங்கள் கிட்ட அப்படி இருக்கணும்ல. என்ன பாரு, என் கூட வந்து டான்ஸ் பண்ணி அவங்களோட மைண்டில் இருக்கிற பிரச்சனை என்ன சால்வ் பண்ணு. வா வா. ஓகே. வா. கால் பண்ணுறாங்க டான்ஸ் பண்ணிட்டே வரேன். ஓகே, நீ பேசிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே பேப். ஹாய் ஆலன். ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். இப்போ நல்லா கேட்குது. ட்ரிப்லாம் அப்படி போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா போகுது. நாங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப அழகான சன்செட்டை பார்த்தோம். நீயும் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆலன், ஐம் சாரி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்ப உன்னை எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல. இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கே கூடாதுன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. நீ ஃபீல் பண்ணாத. அங்கே அழுகிறது பென்னா? என்ன சொல்கிற? கிறிஸ்டின் லைன்ல இரு. பென்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பென், பென், உனக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்கு மன்னிக்கணும்? என்ன மன்னிச்சிரு. பென், பாட்டு நடந்துட்டு இருக்க, வெளில வந்து அழுதுகிட்டு இருக்க. ஓ மை காட். கிறிஸ்டின் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. நான் தப்பு பண்ணிட்டேன் ஹெலன். ஓ மை காட் பென், வேண்டாம். பென், கம் ஆன். நீ எப்போ இதே தான் சொல்ற. என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தேன். ஆலன், இதெல்லாம் உண்மையா? ஐம் so sorry. வாழ்க்கையில விளையாடிட்டு உன்னை பிரதர் மாதிரி நினைச்சேன். நான் உன் பிரதர் தான். நீ என் பிரதர் கிடையாது. இங்க என்ன நடக்குது? இவன் நேற்று ராத்திரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படுத்திருக்கான். சாரி, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் சொல்றது உண்மையா? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நிறுத்தன்னு சொல்றேன். இதோட நிறுத்தல லாரன். அவன் என்ன கமிக்கிறா? அதான் சாரி கேட்டல. படுறடா நாயே. சும்மா விட மாட்டடா. அதுக்கு மூலவரும் கையால தான் ஒரு சாவு. சாவுடா. டேய் சாவு. வேணா சொன்ன கேளு. சாவு கையால தான். சும்மா சொல்றேன் இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வாயை மூடுடா. உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒன்றும் ஆகல. ஏன்டா இப்படி நான் பண்றேன்? டேய், உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? அவன் ரொம்ப ஓவரா பண்றான். நீ பண்ண எல்லா தப்புக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க. அவன் உன்னை சும்மா விடுவானா? Fuck you, Scott. நிறுத்து பென். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஜாக். சீக்கிரம் கூட்டிட்டு போ. கவலைப்படாதடா. நாளைக்கு பார்க்கலாம். ரெஸ்ட் எடு. ஆலன், என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை எதுக்காக மன்னிக்கணும்? என் மேல கவிக்காத. நான் ஹெல்ப் பண்ணதா முயற்சி பண்றேன். எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. லாரன் கேட்டது சரியாதான் இருக்கு. எனக்கு என்ன நினைச்சாலே கடுப்பா இருக்கு. எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. உங்க 2 பேருக்குள்ள அது நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல தானே? எங்களை பத்தின விஷயத்தை விடு. அவனை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவனுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பிரதர்ஸ் மாதிரி இருந்தோம். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு எது தெரியுமா ரொம்ப அசிங்கப்படுத்துது? இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல இருந்த ஃபீலிங்ஸ் இன்னும் எனக்கு போகல. லோரன் மேலையா? பெரிய பிரச்சனை தான்டா. இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு,
இந்த சென்டிமெண்ட்ஸ் பத்திலாம் எனக்கு அதிகமா தெரியாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க முயற்சி பண்றேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உன் மனசு சொல்றத செய். இந்த உலகத்துல நாம பிறந்ததே 2 விஷயத்துக்காக தான். ஒன்னு காதலிக்க, இன்னொன்னு இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. ஒரு வேளை நடக்கணும்னு இருந்ததுன்னா நிச்சயமா நடக்கும். குட் மார்னிங். ச்சே. ஹே, நேற்று நைட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நேற்று வாமிட் வேற பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆமாம், இந்த பிளேட்ஸ் எடுத்துக்கோ, நம்ம சாப்பிட்லாம். பென் பண்ணது என்னால் நம்பவே முடியல. ஐம் so சாரி. உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. உனக்கும் தான். ரொம்ப நாள் அவன் கூட இருந்தனா நம்பவே முடியல. வேற யாராவது இருந்தா எப்பயோ. அவனை பற்றி பேச வேண்டாம். ஐம் சாரி. இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் எனக்காக சொல்லலை. நேற்று ராத்திரி பென் நடந்துக்கிட்டதும் ரொம்பவே தப்பு. எப்படியோ இந்த ரிலேஷன்ஷிப் முடியும் எனக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே இதையத்தான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து இந்த விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் என் கூட இருந்தா உலகமே என் கைக்குள்ளன்னு நினச்சேன். நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல வேலை, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் எழுதியிருக்கும்போது பக்கத்தில் கூட கிறிஸ்டின் இருக்கணும்னு நினச்சேன்.
எல்லாம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும்னு நினைச்சேன்.